இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபை ஆண்டின் பொது காலத்தின் 17ஆம் ஞாயிறு வழிபாட்டில் நற்செய்தியாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைச்சொற்றொடர்கள் 44 52 மறைக்கப்பட்ட பொக்கிஷம், மீன்பிடி வலை மற்றும் வேத பாரகர் ஆகிய 3 உவமைகள் மூலம் விண்ணரசின் விலைமதிப்பற்ற தன்மையும் இறுதி தீர்ப்பையும் விளக்குகின்றது. முக்கிய உவமைகளும் விளக்கங்களும். 1. மறைக்கப்பட்ட பொக்கிஷம். நிலத்தில் மறைந்திருக்கும் புதையலை கண்ட ஒருவன் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறான். விண்ணகரசு என்பது எல்லாவற்றையும் விட மகிழ்ச்சியானது, மதிப்புள்ளது என்பதாகும். மீன்பிடி வலை. கடலில் வீசப்படும் வலை நல்ல மீன்களையும் கெட்ட மீன்களையும் சேர்த்து கொண்டு வருகிறது. கரையில் அமர்ந்து நல்லவைகளை பாத்திரங்களிலும் கெட்டவைகளை தூர எறிவது போல உலகின் முடிவில் நல்லவர்களும் தீயவர்களும் இவ்வாறே பிரிக்கப்படுவார்கள். வேத பாரகர் உவமை. விண்ணரசை பற்றி தெரிந்து கொண்ட வீட்டு எஜமானர் தனது கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளியே கொண்டு வருவது போல இறைவனின் வார்த்தையை புரிந்தவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் ஞானத்துடனும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் என்கிறார் இறைவன். இதன் பொருள் என்ன? தேவராஜ்யம் என்பது மிக மதிப்புள்ளது. அதை கண்டவர்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு விட்டுவிட தயாராக இருப்பார்கள். முத்துக்கள் தேடும் வியாபாரி விலையுயர்ந்த முத்தை கண்டவுடன் எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குவதன் பொருள் இறையன்பும் ராஜ்யமும் வாழ்வின் மிகச்சிறந்த முதலிடம் பெறும் பொக்கிஷங்கள். மீன்வலையின் பொருள் இறுதி தீர்ப்பின் போது கடவுள் மனிதர்களின் செயல்பாடுகளை பிரித்து நீதி வழங்குவார். இறைவார்த்தை புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு திருச்சபையின் போதகரும் தன் பொக்கிஷத்திலிருந்து பழையவற்றையும் புதியவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டுத் தலைவன் போன்றவர்கள். இறையாட்சி, இறையரசு, விண்ணக வாழ்வுதான் உயர்ந்தது. அதில் நல்லவர்களே அமர்வார்கள். அதை அடைய கெடுத்து வாழ்வதை விட கொடுத்து வாழ்ந்தால் விலைமதிப்பில்லா இறையரசின் பிள்ளைகளாக நாம் மாறுவோம் என்பதில் எந்த தயக்கமும் இல்லை, தடையும் இல்லை. ஆகவே இயேசுவின் விண்ணக வாழ்வு, விலைமதிப்பில்லா வாழ்வை பெற நாமும் தேடுவோம், அடைவோம். ஆமென்.